வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேலி பிரைம் 4.0 பீட்டா ரிலீஸ் நாம் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனில் கொடுக்காமல் இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா Tallyprime பீட்டா அவைலபிள் நவ், ட்ரை இட் நவ் அப்படிங்கிறதுல லிங்க் கொடுத்துருந்தாங்க. இப்போ டைரெக்டாகவே டவுன்லோடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா Tallyprime 4.0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Tallyprime 4.0 அண்ட் Tallyprime எடிட் லாக் இது ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டில் நம்ம எது தேவையோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம பீட்டா வெர்ஷன் Tally 4.0வை டவுன்லோட் கொடுத்துருக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? நம்ம டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஃபைல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற Tallyprime அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரீநேம் பண்ணணும். நான் ஆல்ரெடி 3.0 இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3.0வோட இந்த 4.0வும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ அப்போ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 4.0 தான் ஒர்க் ஆகும். ஸோ இது செப்பரேட் ஐக்கானாக இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த Tallyprime நம்ம ஆல்ரெடி இருக்கிற 3.0வா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கன்னியூ கொடுத்தோன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 3.0 மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம Tallyprime 4.0 அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? Tallyprime 4.0 அப்படின்னு பண்ணிக்கலாம். Tallyprime 4.0 பீட்டான்னு கூட போட்டுக்குங்க. ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன் வரும்போது அதை மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போது அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டப் ஃபைலில் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இன்ஸ்டால் நியூ அப்படின்னு தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இன்ஸ்டால் நியூவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நியூ கொடுக்க போகிறோம். இதில் ரிலீஸ் 4.0 Tallyprime அப்படின்னு இருக்குது. இங்கே அப்ளிகேஷன் பார்த்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக சி ப்ரோக்ராமில் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம அங்கே பண்ண போகிறது இல்லை. நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபோல்டரில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் கான்ஃபிகர் போய்க்கலாம். கான்ஃபிகர் போய்ட்டு அப்ளிகேஷன் பேத் அப்படின்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பேத்தில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம், அல்லது காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம காப்பி பேஸ்ட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 4.0 பீட்டாவை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே காப்பி பண்ணிக்கங்க. அட்ரஸ் பாரில் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா Tallyprime 4.0 பீட்டாவில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Tallyprime 4.0 பீட்டான்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபோல்டர் டிஃபால்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியில் தான் இருக்கும். அதனால் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா அப்படிங்கிறத க்ளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் Tallyprime அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா Tallyprime ஓப்பன் ஆகிரும். Tallyprime உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எபவுட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எபவுட்டில் போங்க. ஏபிசி கம்பெனி பேரோல் கம்பெனி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே F1 போயிட்டு ஸோ எபவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.0 பீட்டா வெர்ஷன் இந்த அப்ளிகேஷன் பேத்து Tallyprime 4.0 பீட்டான்னு இருக்கும். அதில் ரிலீஸ் 4.0 பீட்டா லேட்டஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா இப்போ எங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். டேட்டா பேத் அப்படின்னு இருக்கும். இந்த டேட்டா பேத் Tallyprime 3.0 அதில் டேட்டாவில் கான்ஃபிகர் ஆகிருக்கு. நாம் அங்கே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவில் நம்ம போட போகிறது கிடையாது. இங்கே பாருங்கள் Tallyprime 4 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை Tallyprime 4.0 மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ மாறாது.
அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்தால் மாறாது. நம்ம வந்து டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு பேத்தை வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த 4.0 இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துல வந்து நம்ம டேட்டாவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காப்பி பண்ணி பேத்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல டேட்டா பேத்துன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் டைம் அண்டு ஸ்பெசிஃபை பேத்துன்னு இருக்கும். நம்ம காப்பி பண்ணிட்டோம். Ctrl+V கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ வந்து Tallyprime 4.0 பீட்டாவில் டேட்டா வந்து ரீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஆகாது. ஏன்னா அதில் டேட்டாவே கிடையாது. நம்ம 3.0லேருந்து தான் எடுத்து போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3.0 வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. ப்ராப்பர்ட்டிஸில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் போயிருங்க. அதில் டேட்டா இருக்கும். சரிங்களா? இந்த டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு 4.0வில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். 4.0 வந்து இங்கே தான் பீட்டாவை கொடுத்துருக்கோம். அதில் டேட்டாவை கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா கம்பெனிஸும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக வச்சுருங்க. 3.0வில் இருக்கிறத வந்து கன்டினியூ பண்ண வேண்டாம். 4ல் கன்டினியூ பண்ண வேண்டாம். அது ஒரு டேட்டா வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் அட்வைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்கேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ இந்த கம்பெனி 4.0வில் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா Alt+M ஷேர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். இதுதான் வந்து Tallyprime 4.0 இன்ஸ்டால் பண்ணுற மெத்தேடு. டேட்டாவை உள்ளே கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து 3 மெத்தேடு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் இன்டகிரேஷன். இந்த வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் வந்து அதுக்கு தான் இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்டு எக்ஸல் டு டேலி வந்து இம்போர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுற மெத்தேட் இது தான். இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபைலுக்குள்ளே போடாதீங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.